வெல்கம் பேக் டு உமா ஒர்க்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புக் மார்க் செய்யலாம். வாங்க மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். ஒயிட் சார்ட், ஹேண்ட்மேட் ஷீட், woolen thread, needle, glue, pencil and eraser, scale, CD marker, scissor and single punch machine. அந்த ஒயிட் பாக்ஸ் வந்து நம்ம woolen thread டேசல் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கேன் அளவுக்காக. அண்ட் தென் பீட்ஸ். கலர் ஜெல் பென்ஸ். இதில் மொத்தம் 48 கலர்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக கிளிட்டர்ஸ். இந்த பக்கம் நியான், அது நார்மல் கலர் அண்ட் தென் மெட்டாலிக் ஷேட்ஸ். 2.5 inch by 7 inch டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். பிளாக் சார்ட்டில் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் தான் பண்ணியிருக்கேன். அதேமாரி ஒயிட் சார்ட்டில் நார்மல் பென்சிலில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கலாம். நம்ம ட்ரா பண்ணின டிசைன் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம அதை எடுத்து கலர் பண்ணலாம். நான் இப்போ ஜெல் பென்ஸ் எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஜெல் கலர்ஸ் இல்லைன்னா ஸ்கெட்ச் கலர்ஸ், நார்மல் கலர்ஸ் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ க்ரீன் கலருக்கு கொடுக்க போகிறேன். அதோட பிகாக்கோட ஃபெதர்ஸ்க்கு. இது மாதிரி இருக்கிற மொத்த ஃபெதர்ஸ் எல்லாத்துக்கும் க்ரீன் கலர் கொடுத்து முடிச்சுடுங்க. க்ரீன் கலர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கலருக்கு போகலாம். பிகாக்கோட ஹெட் போர்ஷன் அண்ட் தென் பாடி போர்ஷன் இருக்குது இல்லையா, அதுக்கு நம்ம இப்போ ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு ஆரஞ்சு கலர். நெக்ஸ்ட் அந்த நெக் பார்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம பர்பிள் கலர் கொடுக்கலாம் நெக் போர்ஷனுக்கு. இப்போ நம்ம கலர் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ நான் சிடி மார்க்கர் யூஸ் பண்ணுறேன், பிளாக் கலர். இப்போ தின் அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ அதனால் நம்ம சிடி மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த ஃபிகர் எல்லாத்துக்குமே நம்ம அவுட்லைன் கொடுத்து முடிச்சிடலாம் பிளாக் டேயே. நான் இப்போ ஃபெதர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். புக் மார்க் நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, உள்ளே நான் வந்து பாக்ஸ் மார்ஜின் மாதிரி வரைஞ்சிருக்கேன். அதுக்குள்ளே தான் நான் டயக்ராம் ஃபில் பண்ணியிருக்கேன், வரைஞ்சிருக்கேன். கலர் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. பிளாக் கலர் சார்ட்டில் நான் இப்போ வந்துட்டு மெட்டாலிக் ஷேட் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி கலர் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பஞ்சிங் ஹோல் மிஷின் எடுத்துக்கலாம். 2 சென்டர் யூஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க. பீட்ஸ் நீடில் எடுத்துக்கலாம், woolen thread எடுத்துக்கலாம்.
லாங் சைஸ் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் ஃபுல் ஸ்கேல் எடுத்துகிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நீடில் அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த த்ரெட்டை இது ஓரமாக வச்சுடுங்க. மறுபடியும் அகைன் அதே கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க, உலன் த்ரெட்டு. இந்த பாக்ஸ் நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா, த்ரெட்டு வந்து அதில் டாசில் பண்ணுறதுக்காக, ரெடி பண்ணுறதுக்காக, அளவுக்காக எடுத்திருக்கேன் நான். டென் to 12 ரவுண்ட்ஸ் பண்ணிக்கோங்க அந்த த்ரெட்டை. இப்போ இங்கே இந்த இடத்துல நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நீடில் கோர்த்து வச்சுருக்கோம் இல்லையா த்ரெட்டை, அதை இது வழியாக கொடுத்து இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே நம்ம வந்து ஒரு 2 நாட்ஸ் போட போகிறோம். பேலன்ஸ் த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துருங்க, அந்த பாக்ஸில் இருக்க பேலன்ஸ் த்ரெட்டை. இப்போ இந்த 2 த்ரெட்டையும் நம்ம நாட் பண்ண போகிறோம். நாட் பண்ணிட்டு தான் நம்ம அந்த பாக்ஸில் வந்து வெளியில் எடுக்கணும். நாட் கொஞ்சம் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாக்ஸில் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு த்ரெட் இருக்கு இல்லையா, அதையும் அந்த நீடலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பேர்ல் பீடு எடுத்துருக்கேன் நான். இப்போ நீடலை ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம. இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் ஒரு த்ரெட்டை மறுபடியும் கட் பண்ணிக்கலாம், எல்லோ கலர், அந்த இடத்துல டைப் பண்ணுறதுக்காக. டூ to 3 knots போட்டுக்கலாம். அகைன் பேக் சைடு ஒரு நாட் போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். எக்ஸஸ் த்ரெட்டை சிசர்ஸில் ட்ரிம் பண்ணிடலாம். ஈவனாக வச்சுட்டு எக்ஸஸ் த்ரெட்டை இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க சிசர்ஸில். இப்போ இந்த டாஸில் நம்ம புக் மார்க்கில் அட்டாச் பண்ணலாம். சிங்கிள் பஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ அது வழியாக நம்ம அந்த டாஸில் எடுத்துக்கலாம். த்ரெட்டை இன்சர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ பேக் சைடு எடுத்துகிட்டு போயிட்டு நாட் பண்ணணும். புக் மார்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ரெண்டு நாட் பண்ணிக்கலாம்.
எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் இதில் மெட்டாலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்டர் லைன் வரைஞ்சிட்டு உள்ளே நான் ஒயிட் பென்சிலில் ட்ரா பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை நான் வந்து மெட்டாலிக் ஷேடில் பண்ணியிருக்கேன். இது ஒயிட் ஷேர்ட்டில் நம்ம கலர் ஜெல் பென்ஸ் யூஸ் பண்ணிடணும். நீங்கள் ஸ்கெட்ச் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கிளிட்டர் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் கிளிட்டர் பெனில் கொடுத்துருக்கேன். அவுட்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், ஃபில்லிங் இல்லை. இது வந்து சிடி கலர் பிளாக் கலர் இருக்கு இல்லையா, ஹேண்ட்மேட் ஷீட் இருக்கு இல்லையா, அது எல்லோ நான் க்ரீன் மேலே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து கிளிட்டர் பிளாக்கில் கொடுத்துருக்கேன். மெட்டாலிக் ஷேட் கோல்டு கலர். இது ஸ்கெட்ச் பெனில் கலர் பண்ணிவிட்டு பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இந்த பிளாக் மேலே எல்லோ கலரு வந்து நான் ஹேண்ட்மேட் ஷீட்டை அப்படி தான் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் மேலே.